வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன் அண்ட் தென் சௌந்தர்யாக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டையே வருது. ஸோ பன்னீரை வந்து எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி முத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி நான் வெஜ் அப்படின்றப்ப எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை கிச்சன் இன்சார்ஜ் மேலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை வெடிக்குது. அண்ட் தென் கடைசியாக ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரச்சனை நடக்குதா, ஓகே நீ இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பவித்ரா அண்ட் தென் ஜாக்லின் மஞ்சரி எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்றப்ப மஞ்சரி அண்ட் தென் முக்கியமாக ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இது உன்னோட தப்பு கிடையாது, எல்லாரும் வந்து என்ன இருக்கோ எடுத்து சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு இல்லைன்றப்ப இந்த மாதிரி பிரச்சனை வெடிக்குது, நீ எதுவும் கவலைப்படாதன்றாங்க. பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழுறாங்க. உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா போய் முத்துக்குமரனை கூப்பிட்டு வராங்க பேசுறதுக்காக. ஸோ முத்துக்குமரன் அண்ட் தென் சௌந்தர்யா வந்து பேசுகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நேற்றே ஒரு பிரச்சனை நடந்தது, மறுபடியும் இது வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன், எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெஜ்ஜு, எனக்கு வந்து வெஜ்ஜுன்னு தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் வந்து வேணும்ட்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ் நீ வேணும்ட்டே பண்ணலை, பட் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ ஏன் ஒழுங்காக பண்ணல அப்படின்றதுக்காக தான் எனக்கு கோவமாக இருக்கே தவிர்த்து நீ வேணும்ட்டே பண்ணல, இவங்க கண்டிப்பாக இவங்க சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீ பண்ணன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களோட இன்புட்ஸை வந்து கொடுக்குறப்ப சௌந்தர்யா வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்ன நீ சாப்பிட மாட்டியா, ஓகே விடு, நானும் சாப்பிடல, ஏன்னா இதை நான் வந்து இந்த மிஸ்டேக்கை என்னால் தான் நடந்தது, நான் வந்து இந்த திரும்பவும் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இனிமேல் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துக்குமரன் வந்து லைட்டாக யோசிக்கிறார், ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, முத்துக்குமரன் வந்து சாப்பிடலன்னு சொன்ன உடனே சே நம்மளால ஒருத்தர் சாப்பிடலையே, நம்ம மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கில்ட்டில் அழுதாங்க. பட் இந்த விஷயம் சொன்ன உடனே முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சரி விடு, இனிமேல் வந்து இந்த பிரச்சனை வந்து நடக்கக்கூடாது, இந்த மிஸ்டேக்கை நீ பண்ணக்கூடாது, நான் இன்னைக்கு சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கும் வந்து பேசி சுமூகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு விட்றாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜுக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோடனே சௌந்தர்யா கவலைப்பட்டாங்க. அப்புறம் இந்த டிஸ்கஷன் அப்போ சௌந்தர்யா வந்து நான் சாப்பிடலன்னு சொன்னோடனே முத்துக்குமரன் வந்து ஐயோ லைட்டாக யோசிக்கிறார், என்னடா அது இந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கே அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் 2 பேரும் பேசி சமாதானமாக வந்து பார்த்தீங்கன்னா நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன், இனிமேல் இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஜாக்லின் வந்து நாங்கள் பிரியாணி செய்கிறோம், ஸோ உனக்காக மஞ்சரி வந்து ஏதாவது இந்த சோயா சங்க்ஸ் வச்சு ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னோடனே இல்லை நீங்கள் சோறு வடிப்பீங்களே பிரியாணிக்கு, ஆமாம் அதில் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, தயிர் போட்டு நான் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஸ்டில் அந்த கோவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இது மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு, எனக்கு வந்து ஏதோ ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் வெஜ்ஜுக்குன்னு தனியாக நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சோண்டு தயிர், எவ்வளோ வேணும் தயிர்னு கேட்குறாங்க, என் பங்கை கொடுங்க, நான் தண்ணி ஊற்றியாவது குடிச்சு சாப்பிட்றேன், ஐ மீன் பிசைஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டில் அவருக்குள்ள அந்த கோவம் இன்னும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பர்டிகுலர் சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சமாதானம் ஆகிட்டாங்க, பட் ஸ்டில் முத்து கோவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முத்து கரெக்டாக சௌந்தர்யா கரெக்டாக அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சௌந்தர்யா பண்ணது வந்து தப்பு தான், அஸ் அ பொறுப்புன்னு கொடுக்கப்பட்ட அதை வந்து கரெக்டாக பார்த்துருக்கணும், பட் அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையா அப்படின்ற மாதிரி முத்து கொடுத்தது கரெக்டாக தப்பானதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.